சகரியா 8வது அதிகாரம் 15வது வசனம், இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீங்கள் என்று. அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதீங்கள் என்று. ஏன் பயப்படாதீங்கன்னு சொல்றாருன்னா, அவர் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைப்பேன் என்று சொல்லி, அவர் யாரையும் வெறுமையாக விடுவது கிடையாது. சபையை வெறுமையாக விடுவது கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய ஜனங்களை அவர் வெறுமையாக விடுவது கிடையாது. தேவன் அப்படியாய் அவர்களை விட்டு விடுவதும் கிடையாது. அவர் அவளை விட்டு விலகி விடுவதும் கிடையாது. அவர்களை கை விடுவதும் கிடையாது. அதான் சொல்றாரு, யூதாவே என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமே, சபையே, நான் உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை திரும்ப நினைத்தேன். ஆகல இந்த மாசம் எதை குறித்து நீங்க பயப்படாதீங்க என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல, அவர் ஒரு மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல, அவர் சொன்னதை மாற்றுகிறவரும் கிடையாது, அவர் மாறி போகிற மனிதனும் கிடையாது. அவர் சொன்னதுதான் அப்படியே நடக்கும், ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த மாதத்திலே, இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை நன்மையானது என்னவென்று சொன்னால், ஆசீர்வாதமானது என்ன என்று சொன்னால், ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஒரு அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? இதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இதயத்திலே நீங்கள் கைகளை வைத்து அப்படியே சொல்லுங்க, கர்த்தர் யூதாவை நினைக்கிறவர், எருசலேமை நினைக்கிறவர், நன்மை செய்யும்படி திரும்ப என்னை நினைக்கிறார். ஆகையினாலே என்னை கைவிட மாட்டார், என்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாசம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில அப்படியே ஆகக்கூடாது. அப்படியே ஆகும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனாய், உனக்கு தேவன் நீ நினைப்பதற்கு எதிர்பார்க்காத நேரத்தில், நினையாத நேரத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஒரு பெரிய, மிகப்பெரிய பலனை நீங்கள் கொடுக்கும்படிக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வேலையிலே அவர் மிகப்பெரிய பலனை கொடுக்க போகிறார். நீங்கள் சுகமாய் இருக்க போகிறீர்கள், நீங்கள் வாழ்ந்து நன்றாக இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய சீக்கிரத்தில் சுக வாழ்வை அவர் புரிக்க பண்ண போகிறார். உங்களுடைய வியாபாரம், தொழில், கையில் பிரயாச வேலைகளே ஒரு உயர்வு கிடைக்க போகிறது, ஒரு உயர்வு கிடைக்க போகிறது. இதை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிழ்படுத்தி பாருங்கள். கர்த்தர் அப்போது அந்த மகிமையை நீங்கள் காண முடியும். ஏனென்று சொன்னால், அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ எதை இழந்தாயோ, எதை வேண்டாம் என்று தள்ளினாயோ, அவனால் நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன் என்று ஒருவன் சொல்லக்கூடாதபடிக்கு வேண்டாம் என்று புறந்தள்ளினாயோ, அந்த இடத்தை நான் உன் விசுவாசத்தை பார்த்தேன், அந்த இடத்தை உன் நம்பிக்கையை பார்த்தேன். அங்கதான் உன்னை நான் நினைத்து உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். உனக்கு அற்புதம் நடக்க போகிறது. உனக்கு மகா பெரிய பலனை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நான் உனக்கு கேடகமாக இருந்து, பாதுகாப்பாக இருந்து, நீ போகிற இடங்களெல்லாம் நான் கூட இருந்து உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு தரிசனமாய் சொன்னேன். அதே தேவன் உங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை இன்றைக்கு கடந்து வந்து உங்களை சந்திப்பார். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்கும். அதுதான் நீங்கள் உபாகம் 33:11 வாசிக்கும் போது, கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாகிடும். கர்த்தர் உன் சம்பத்தை எல்லாம் இன்றைக்கு உன்னை சந்தித்து உன் சம்பத்தை எல்லாம் ஆசீர்வதித்து உன் கை கிரியின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற எத்தனை பேர் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வேலை விசுவாசிங்க. கர்த்தர் உன் சம்பத்தை ஆசீர்வதித்து உன் கை கிரியின் மேலே அவர் பிரியமாயிருக்கிறவர், பிரியமாயிருக்கிறவர். நீங்கள் ஆதியாகமத்திலே நீங்கள் பிரியமானவர்களே. 16வது அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாட்சரண்டிக்கு திரும்ப போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், நீ பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் என்றார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை அடங்கி பாருங்க, ஓடிடாதீங்க, விட்டு விலகிறாதீங்க.
தேவனுடைய சமூகத்தை விட்டு, தேவனுடைய சபையை விட்டு, ஊழியக்காரனை விட்டு ஏதோ ஒன்று நடந்து விட்டதே என்று அறிந்து ஓடிடாதீங்க. உனக்கு கிடைத்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள். அதான் தூதனானவன் அந்த ஆகாரை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு யார் கொடுத்தது வாய்ப்பு? சாரால் கொடுத்த வாய்ப்பு. இந்த வெகுமதி யார் கொடுத்தது? சாரால் கொடுத்தது. இந்த அருள் கூட யார் கொடுத்தது? சாரால் விட்டு உனக்கு தந்தது. உனக்கு பெருமை வந்து விட்டது. ஏன் பெருமை வந்தது? ஏன் இதை நினைத்தார்? நீ அப்படி ஒரு ஆச்சர் அற்பமா எழுதினால்தான், நீ நகைத்தபடினால்தான் அவங்க உன்ன என்ன செஞ்சாங்க? தந்தைய கணவன் சொல்லி தோற்று வச்சாங்கல்ல. ஆகையினால நீ அதற்கு பாத்திரவானா நீ இருக்கக்கூடாது. நீ அவமானத்தோடு நிந்தியோடு நீ அந்த இடத்துக்கு வெளியேறக்கூடாது. கர்த்தர் உன்னை சந்தித்திருக்கிறான், உன் பிள்ளையை ஆஸ்வதிப்பான். அது எண்ணி முடியாதா இருக்கும். ஆகையினாலே நான் சொல்லுவது போல் கேள், கர்த்தர் சொல்வது போல் கேள். நீ போய் அடங்கி கையில சபையில் அடங்கி இருக்கணும். உனக்கு நன்மையை செய்வார், அற்புதத்துக்கு நடக்கும். சபையில் அடங்கியது, ஊழியக்காரனுக்கு அடங்கியது, சத்தியத்துக்கு வசனத்துக்கு அடங்கியது, ஆண்டவருடைய கர்த்தனை அடங்கியது. அதான் 1 பேதுரு 5:6 வாசிக்கும் போது, ஆகையால் ஏற்ற காலத்தை தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க அப்படின்னு. அடங்கி இருக்கணும். ஏதோ ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னுக்காக, ஏதோ ஒரு புதுசா கேட்டோம்னுக்காக நீ ஓடாத, அங்கேயும் இங்கேயும் கண்களை அலைய விடாத. லோத்து பார்த்தான், தூரத்தில் இருந்தது, மிக அது ஏஜனை போல இருந்தது, அது பார்க்கறதுக்கு எகிப்தை போல இருந்தது, மிக செழுமையா இருந்தது. பார்த்தான், போனான். என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. கடைசியில அவன் இங்க இருந்து கொண்டு போது எல்லாம் எழுந்து அவன் போனான். போயிட்டு ஒன்றும் இல்லாதவனாகி போய்விட்டான். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. கரத்தில் அடங்கி இருங்க. ஆண்டவருடைய கருத்தில் அடங்கிருங்க. சபையில் ஊழியக்காரனுக்கு நீங்கள் அடங்கி நன்மையானதை நீங்கள் பெற்றுக்கொள்ள, சபைக்கு நன்மையா, ஊழியக்காரனுக்கு நன்மையா, ஆண்டவருக்கு நன்மையா இருங்க. கர்த்தர் உங்களை கீழாக்காதபடி மேலாக்குவார், வாழாக்காதபடி தலையாக்கி நித்தம் உங்களை வளர்ச்சியான நேரத்திலும் நித்தம் உங்களை நடத்தி உங்கள் ஆத்துமாக்களுக்கு தேவன் திருப்தியாக்கி பஞ்ச காலத்திலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் அவர் கூட இருந்து நீர் வற்றாத நீரூற்றை போல வளமிக்க தோட்டத்தை போல எப்போது உன்னை செழிப்பா இருக்கும்படி ஓங்கி வளருகிற விருட்சங்களை போல நீ மாறுவாய். நீ ஓங்கி வளருகிற பனைமரம் போல செழிப்பா இருக்காய். ஓங்கி வளருகிற கேதுரு மரம் போல சபையில நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரி அப்படியா தலையை சாய்த்து ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும். இதை கேட்டுக்கொண்ட வேளையிலே அவர் திரும்ப உங்களை நினைக்கிறவர். என் நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் அன்பு செய்யும்படி திரும்ப நினைத்தேன், பயப்படாதீர்கள் என்று சொன்ன கர்த்தர் அவர் சபையை நினைத்திருக்கிறார். சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், ஊழியத்தை நினைத்திருக்கிறார். அவர் இந்த 9வது மாசத்துல நினைத்து திரும்பி அதையின்படியாய் அவர் நன்மை செய்வார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம் சாமி. இந்த அருமையான வேலைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் இறங்குவீராக. இந்நாட்களில் எருசலேமுக்கு யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்து பயப்படாதீன்னு சொன்ன கர்த்தர் பயந்து கொண்டு இருக்கிற இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும், இப்படி 8 மாதம் ஓடிவிட்டது, இந்த மாதம் எப்படி நடக்க போகிறது என்று மிகுந்த வருத்தத்தோடு கண்ணீரோடு கவலையோடு வேதனோடு இருக்கிற பிள்ளைಗಳ வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவே, பேதுருடைய படகுல நின்ற பொழுது அற்புதம் நடந்தது. ஆண்டவரே, அது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டில் இல்லைங்கப்பா, ஒவ்வொரு வேலை பார்த்தவங்க இல்லைங்கப்பா, ஒவ்வொரு வேலை செய்ய தலைவர் நிற்பா, பிள்ளைங்களுக்கு நின்றுங்கப்பா, நின்று அவர்கள் நீ பாரும் சாமி. பேதுரை நீ பார்த்த பொழுது, நீ சொன்ன பொழுது அவன் செய்த அற்புதம் நடந்தது. அதே போல ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். பெரிய அற்புதம் நடக்க தடைகளை உண்டாக்குற, கட்டுகளை உண்டாக்குற, பிசாசு வல்லமைகளை அழிகிற, பிள்ளைகளை விரோதமாக எதிராக செயல்பட, சூனியம் செய்விட மந்திரம், வியாபாரத்துக்கு விரோதமாக, தொழிலுக்கு விரோதமாக, ஆசுவத்துக்கு எதிராக செயல்படுக, சூனியத்திற்கு செய்விடத்திற்கு மந்திரத்திற்கு பொருளாத வல்லமைகள் அழிக்கப்பட்டு போவதாக. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், சுகவீனங்கள், வியாதிகள் மறைவதாக. கர்த்தருடைய சத்துரு வல்லமைகள் அழிக்கப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகளை அதில் அபிஷேகத்தால் நிரப்புவீராக, உங்களுடைய வல்லமையால் நிரப்புவீராக, உங்களுடைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக, உங்களுடைய சமாதானத்தால் நிரப்புவீராக, உங்களுடைய சந்தோஷத்தால் நிரப்புவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவீராக. கர்த்தருடைய வல்லமை புறப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. கர்த்தருடைய அப்பா குடும்பத்தில், பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கர்த்தர் ஒரு அற்புதங்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் நடப்பதாக. ஆசீர்வதி. அப்படியாய் பார்த்த பிள்ளைகளின் வாழ்க்கையில நீர் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்துக்காங்க. திரும்ப நினைத்து நான் நன்மை செய்யும்படி நீ பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர்
பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும் சாமி. ஆசீர்வதி. அப்படியே செய்வதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.